ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உறவுகள்லாம் எப்படி இருக்கீங்க? குட்டீஸ் வீட்டில எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மருதாணி பறிச்சிட்டு இருக்கீங்கக்கா, என்ன விசேஷம்? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைடா கண்ணு. மருதாணியை பார்க்க ஒரு ஆசை வந்துருச்சு வைக்கலான்னு, அதான் பறிச்சிட்டு இருக்கேன்டா கண்ணு. மருதாணியில் என்னக்கா விசேஷம் இருக்கு? எல்லாத்து கையிலையும் மருதாணி மாயமா இருக்கு. அதுவாடா, அது ஒன்றும் இல்லைடா கண்ணு. கையில் மருதாணி இருந்தால் யமதர்மர் கூட கிட்ட நெருங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு அந்நுனியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா, வீடு ரொம்ப செழிப்பாக இருக்குமா, வீட்டில் சந்தோஷங்கள் இருக்குமா. மருதாணிக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குடா. இன்னும் இதில் நிறையா சொல்கிறாங்க, எனக்கு தெரியலடா கண்ணு எப்படின்ட்டு. மருதாணிக்கு நல்லா செவக்க என்னென்னக்கா போட்டு அரைக்கணும்? அதுவாடா, 2 கிராமு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம், கொஞ்சம் புளி, சர்க்கரை இதெல்லாம் போட்டு அரைச்சோம்னா நல்லா செவக்குண்டா கண்ணு. இதுவுமே கொஞ்சம் நேரம் தான் வச்சேன்னா அதுலேயே பாரு எவ்வளோ சிவப்பாக இருக்குது பாருடாமா. மருதாணி கையில் இருந்தாலே கை ஃபுல்லாக வாசனையாக இருக்குக்கா. ஆமாடா கண்ணு, அதனால தான் அந்த வாசனையாக இருக்கிறனால தான் மகாலட்சுமிக்கு அது ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறையா கதைகள்லாம் இருக்குடா கண்ணு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேக்கா.